யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தந்தை பெரியார் 1973 கடைசியாக ஆதரித்தது திமுகவைத்தான். அப்பொழுது தந்தை பெரியார் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மாயத்தேவர் நிகழ்ச்சியை இப்போ உட்காந்துக்கிட்டு குலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் தேசிய வியாதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சீமான் கும்பல். இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியாரை வென்ற எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தலைப்பை சொல்லிக்கணும். நான் அந்த முட்டாள்களுக்கு முதலில் நான் சொல்லுவேன், தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் இயக்கம் நடத்தவில்லை என்பதை அறியாத அறிவிலிகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன். பெரியார் அரசியல் இயக்கம் நடத்தியதே கிடையாது. அவர் ஓட்டு கேட்டு வந்ததே கிடையாது. யாரிடமும் ஓட்டு பிச்சை என்கின்ற இடத்திற்கு வந்தால் சமூக சீர்திருத்தம் என்கின்ற சமூக நீதி, வகுப்புவாரித்துவம், சுயமரியாதை, பகுத்தறிவு கருத்துக்களை நாம் எடுத்து பேசி வென்றெடுக்க முடியாது. அப்படிங்கிறதுல ஒன்றை விட 1000 மடங்கு தெளிவாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஏன் முதலமைச்சர் பதவி தன் காலடியில் வந்து விழுந்தபோது கூட அதை எட்டி உதைத்து உட்கார்ந்து அமர்ந்து புரட்சி போராட்டம் சிறை என்று வாழ்ந்த தந்தை பெரியார் அவர்களையும் எம்ஜிஆரையும் முடிச்சு போட்டு பேசக்கூடிய அந்த அயோக்கியத்தனத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். அதுதான் முக்கியம். யாருக்கிட்டோ வாங்கி திங்கக்கூடிய எலும்பு துண்டுக்கு எங்களுடைய திராவிட இயக்கத்தின் பிதாமகனான தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அயோக்கியத்தனமாக பேசிய சீமான் கும்பல் இப்பொழுது பாரதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாள் அன்று திடீரென்று பாராட்டத் துவங்கி இருக்கிறார்கள். 2 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்து கிடக்கிறாள் அப்படி என்று சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதாவை வக்கிரமாக பேசிய கேடுகட்ட பொம்பள புரோக்கர் அவன் சீமான்கிறவன் விஜயலட்சுமி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்ட கேடுகட்ட அயோக்கியன் அவன். உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அவன் செல்லும் இடங்களெல்லாம் பெண்கள் செருப்பால் அடிக்க வேண்டியதுதான் உண்மையான காட்சியாக இருக்கும். அதுதான் விஜயலட்சுமி நிகழ்வு. எம்ஜிஆரையும் பெரியாரையும் ஆடாதை முடிச்சு போடுற நீ தந்தை பெரியாரின் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை நல்லா கேட்டுக்க. யார் எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கோ. எம்ஜிஆருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் இல்லையா, பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவை உருவாக்கிய தலைவன் நாங்கள் 3 வயதில் 2.5 வயதில் 4 வயதுக்குள் இருக்கும்போது மறைந்து விட்டார். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு பிறந்தவர்கள் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த போட்டிருக்கிற வெள்ளை சட்டை இருக்கு இல்லையா, இந்த சட்டையும் அரசியலையும் மேடையையும் பொதுவெளியையும் எங்களுக்கு கொடுத்தது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. யார் எம்ஜிஆரை பற்றி புகழ்கின்ற பாணியில் பெரியாரை இகழ்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எம்ஜிஆரே இருந்தார்னா காரி துப்பியிருப்பார். யாரை சொல்கிற நீ? எம்ஜிஆரோட பெரியாரோட 100ஆண்டு விழாவை கொண்டாடிய பிதாமகன் எம்ஜிஆர். தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை அமுல்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தம்பிகளா, தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் பேசாத. இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். படிக்காதவங்க இல்லை, படித்தவங்க தான், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களை குழப்பி அதிலிருந்து நரகளை திங்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவதான் அது. எம்ஜிஆர் பெரியாரை எந்த அளவுக்கு மதித்தார் என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். இந்த அயோக்கியர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் கடுமையான வார்த்தைகளை நான் பதிவு செய்கிறேன். எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் ஒரு திரைப்படத்தில் கூட பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை உள்வாங்கிய தலைவர் என்பதனால் அவர் கோயில் குளங்களுக்கு சாமி கும்பிடுவதைப் போலையோ, பக்தி டான்ஸ் ஆடுவதைப் போலையோ, பக்தி பிரச்சாரம் செய்வதைப் போலையோ, பார்ப்பனர்களை தூக்கி சிமப்பதைப் போலையோ எந்த படத்திலும் ஒரு காட்சி வைத்திருக்க மாட்டார். மாறாக அவர் இந்த சமூகத்திற்கு கேடாக இருக்கக்கூடிய 3% கும்பல்களை அவர் கண்ட இடங்களில்
தோணுகிற இடங்களில் விமர்சனம் செய்து அப்படி அப்படி தூக்கி தள்ளிட்டு போயிட்டு இருப்பார். முழுக்க முழுக்க பகுத்தறிவு கருத்துக்களையும் சமூக நீதி கருத்துக்களையும் பேசியதற்கு காரணம் தந்தை பெரியார். அது தெரிஞ்சுக்கணும். அவங்க பேசுகிறாங்களா, இவ்வளவு பேசுகிறீங்கள, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு ஒரு கேள்வியும் நான் துணை கேள்வி நான் கேட்கிறேன், அதையும் நீங்கள் வைத்தால் நன்றாக இருக்கும். உங்களை ஆண்மை நிறைந்தவர்களாக, இதை நான் சீமான் கும்பலுக்கு சொல்கிறேன், ஆண்மை நிறைந்தவர்களாக. இந்த கேள்வி விஜயலட்சுமிக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் எழுதி கொடுத்த அபிடவிட்டில் இருக்குது, அதனால் இந்த கேள்வியை வைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களிடம் பெரியார் தோற்றார்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? 1969 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்து திராவிட இயக்கத்தை அரசியல் சமவெளியில் வெற்றி பாதைக்கு நிற்க வைத்த அந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராகத்தான் பெரியார் பிரச்சாரம் பண்ணினார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸ்டூபிட், கண்ணீர் துளிகள் என்று சொன்னார். சொல்ல முடியாத வார்த்தைகளால் பேசினார் பெரியார். அதை நாங்கள் மறுக்க போகிறது இல்லையே. ஏற அண்ணாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான். அப்பொழுது எம்ஜிஆரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்த்து நின்னது யார் தெரியுமா? நீங்கள் பேசுகிறீங்கள, உச்சி முகர்றீங்கள, அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜர் தான். அண்ணா பெரியாரின் பிரச்சாரத்தில் நம்பி காமராஜர் தோற்றார் என்று சொல்லுடா பார்ப்போம். நான் சொல்கிறேன், சொல்லுடா, நீ சொல்லுப்பா. நரகள் தின்பவனை சொல்லு. நீ எம்ஜிஆரை முடிச்சு போட்டு கேட்கலையா? 67 தேர்தலில், 1967 தேர்தலில் பெரியார் ஆதரித்த காமராஜர் தோற்றார் என்று நீ சொல்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? இந்த கேள்வியை நாங்கள் கேட்போம்ல, அப்படியே மாற்றி கேட்கல. நீ எங்கள் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கும் எங்கள் தலைவர்களை இழிவுபடுத்துவதற்கும் அதில் நீ எம்ஜிஆரை ஒருபோது, ஆனால் நீ என்ன பேசின? நீ எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீ என்ன பேசின மறந்துட்டோமா? நான் நேற்றைய காணொளியில் பேசியிருக்கிறேன். ஏன் நான் எம்ஜிஆர் அவர்களை புகழ்கிறேன் என்பதற்கு ஒரு கருத்து சொல்லி நான் பேசியிருக்கிறேன். எந்த ஒளிவு மறுத்து கிடையாது. நீ இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்சு. என்னடா மானங்கட்ட பிழப்புது? அரசியலில் அரசியல் நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம். மேடைக்கு மேடை ஒன்று பேசுகிறது, நீ எல்லாம் ஒரு தலைவன் என்றும். அந்த ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளை பேசுதுங்க, இஸ்லாமிய பிள்ளை, பாவம். இளைய தலைமுறைகளை அறிவில் இருந்து கெடுத்து நீ கைதட்டி கூத்தடி, ஒரு குடிச்சு போட்டு மேடைக்கு கீழே உட்காந்து ஒருத்தன் கைதட்டி குப்புற விழுந்துக்கிட்டு இருப்பான் பாருங்க, அவனை மாதிரி உட்காந்து கைதட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் கூட இருக்கக்கூடிய ஜாஜகான்கிற ஒரு கர்மாந்திரமும் உட்காந்து கையை தட்டிக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் அரசியல் பொச்சரிப்புக்கு இதுவால் தேவைப்படுது உங்களுக்கு? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? எம்ஜிஆரையும் பெரியாரையும் நேர்கோட்டில் வைக்கிறிய, பெரியாரை தான் வாழும் காலும் வரை போற்றி புகழ்ந்த உத்தம தலைவன் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் அண்ணாவை போல் அவர் திரைப்படத்தில் இருக்கிறதுனால அவர் இருக்கலாம். கருப்பு துண்டை தோளில் போட்டுக்கிட்டு அலைஞ்சவர் எம்ஜிஆர், வைகோ அவர்களைப் போல். நீங்கள் யாரும் கிடையாதுங்க. எம்ஜிஆர் நீங்கள் ஒன்றும் சும்மா நாங்கள் ஒன்றும் பேசி தூக்கி ஒன்று நாங்கள் கொண்டாடிடலாம். அவர் பெரியாரை ஆதரிச்சார்ல, அப்போ திமுகவை ஆதரிக்கும் போது எம்ஜிஆர் தானே? ஆமாடா, எம்ஜிஆர் தான் ஜெயித்தார். அதே எம்ஜிஆர் தான் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதே எம்ஜிஆர் தான் பெரியாரின் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பதிப்புக்கு வெளியே கொண்டு வந்தார். இதை சொல்லுவியா நீ? எம்ஜிஆர் பெரியாருக்கு 100ஆண்டு விழா நடத்தினார். போய் தாழ் பணிந்து நின்றார் அண்ணாவை போல். அதெல்லாம் பேசுவோமா நம்ம? எதை முடிச்சு போடுற? அதனால தான் நான் கேட்டேன், நீ காமராஜராக போய் நீ பேசிடுவியா, தொடுவியா? ஒரு சாதி பாசம் போய் அங்கே நிற்கும் இல்லையா? எங்களுக்கு கிடையாதுங்க சாதி மதம், எங்களுக்கு கிடையாது. உன்னுடைய சாதி பாசம் எங்கே பேசேன் பார்ப்போம். காமராஜர் தோற்றாருன்னு. காமராஜர் கையில் காங்கிரஸ் கட்சி வருகின்ற பொழுது பச்சை தமிழன் ஒரு தேசிய இயக்கத்திற்கு அன்றைய காலத்தோடு நம்ம பொருந்துக்கணும். எந்த செய்தியும் மூடம் ஒரு பார்ப்பனன் அல்லாத ஒரு தலைமை உருவாகிறது என்று சொல்வதற்காக அவர்களை நீ உள்ளே வச்சிருக்கணும். பார்ப்பனர் இல்லாத ஒரு தலைமை வருகிறதுங்கிறதுக்காக, அவரே முதலமைச்சராகிறாருங்கிறதுக்காக குடியாத்தம் தொகுதியில் நிற்க வைத்து பிரச்சாரம் செய்து காமராஜரை வெற்றி பெறச் செய்தது யார் தெரியுங்களா? பெரியார். பெரியார் போட்டது தான், பெரியார் கொடுத்த உத்தரவாதம் தான்
பெரியாருக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் காமராஜர் அவர்கள் கையில் காங்கிரஸ் கட்சியும் முதலமைச்சராகுவதற்கு தான் சார்ந்த காமராஜர் சார்ந்த சமுதாயம் இல்லாத ஒரு இடத்தில் நிற்க வைக்கிற பொழுது குணாலா குணக்கொழுந்தே என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை அந்த தேர்தலில் நிற்க வைக்காமல் பேரறிஞர் அண்ணா காமராஜருக்கு ஆதரித்தார் என்கின்ற செய்தி வரலாற்றில் கால கல்வெட்டாக நிலைக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ஒன்றை மாதிரி 5க்கும் 10க்கும் பொறுக்கி திங்கக்கூடிய பொறுக்கிகளுக்கு இந்த அரசியல் தெரியாது. நீ எம்ஜிஆரையும் பெரியாரையும் ஒரே நேர்கோட்டில் நீ இணைத்து நிற்கிறது இருக்கு இல்லையா, அது ஒருபோதும் வெற்றி பெறாது. நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்று இந்த காணொலியை பேசக்கூடிய இந்த இரவு நாளை நான் பதிவிடுவேன் இந்த செய்தி. பெரியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே நாளில் மறைந்தார். அதில் பெரியார் மறைந்த நாளில்தான் எம்ஜிஆர் மறைந்தார் என்பதுதான் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய சிறப்பும் பெருமையும் என்பது இயற்கை கொடுத்த கொடை. உன்ன மாதிரி புல்லுருவிகளுக்கு தெரியாது. ஓங்குக பெரியாரின் புகழ், ஓங்குக எம்ஜிஆரின் புகழ். நன்றி, வணக்கம் தொடர்கள்.